ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, மனதுக்குள் அவ்வளவு விதமான ஏக்கம். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நல்லது நடக்கப் போகிறது என்றால் அதற்கு நிறைய சுப விஷயங்கள், அசுரரியான வாக்குகள், நிறைய அசுரரியான விஷயங்கள் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியப்படும். எதுவுமே உன்னுடைய வாழ்வில் எதுவுமே தவறாக நடக்காது. நிறைய நாள் நிறைய கவலைகளோடு இருந்த உன்னுடைய வாழ்வில் இனி அனைத்தும் சீரும் சிறப்புமாகவே இருக்கும். தொடர் முயற்சியால் உன் வாழ்வில் வெற்றிகள் அடைவாய். தொடர் முயற்சி, நீ எந்த விஷயத்தில் முயற்சி என்று ஒன்றை செய்கிறாயோ அதன் மூலமாகவே நிறைய வெற்றிகளை அடைவாய். உனக்கு வெற்றிகள் என்பது என்ன தெரியுமா? நீ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்தால் அதில் வெற்றிதான். உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்றால் அதை கொஞ்சம் கவனமோடு, கொஞ்சம் தீர்க்கமாக நீ ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்றால் அந்த விஷயம் உனக்கு வெற்றிதான். ஒருபொழுதும் ஒரு நாளும் கவலை என்ற ஒன்றுக்கு இடம் இருக்காது. தொடர்ந்து பல போராட்டம், எல்லாவித போராட்டமும் முடிந்தது. எந்த ஒரு விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்வில் தவறுகள் என்று ஒன்று நடக்காது. நன்மைகள் மட்டுமே நடக்கும். நீ என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு போக நான் உனக்காக துணை இருப்பேன். எதற்கெடுத்தாலும் எப்பொழுதும் கவலை, கண்ணீர், மனவேதனை இப்படியே சுற்றி கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக இருக்கப் போகிறாய். தொடர்ந்து உன்னுடைய முயற்சியில் தோல்விகளை மட்டுமே நீ பார்த்தாய். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் விஷயங்களோ பிரம்மாண்டத்தில் உச்சம். இதுவரைக்கும் தோல்வி, அசிங்கம், மனவேதனை இதை மட்டுமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டே வந்தாய். ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் விஷயங்கள் அற்புதத்தின் உச்சகட்டமாகவே இருக்கும். நீ கவலைப்பட வேண்டாம். நீ கவலைப்படும் அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எதுவும் தவறாக நடந்து விடாது. புரிகிறதா? எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் நன்மை என்ற ஒன்று உண்டு. அந்த நன்மையை கூடிய சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலேயும் நான் தருவேன். உனக்கு நான் தராமலேயோ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்றோ உன்னை ஒருபொழுதும் ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டேன். அதாவது சொல்லி ஏமாற்ற மாட்டேன். உனக்கு ஒரு முறை ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்வில் பல விஷயத்தில், பல நேரத்தில், பலவிதமான எல்லா சுப காரியமும் உன் வாழ்வில் நடக்கும். காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் பல ஏற்றங்களை பார்ப்பேன். தொடர்ந்து முயற்சி செய். நீ முயற்சி செய்யும் காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எதையும் இழந்து விடாதே. நீ நலமுடனும் வளமுடனும் நீண்ட ஆயுளுடனும் உன் வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருப்பாய். எதற்குத்தான் கவலை? என்ன விஷயத்திற்கு கவலை? எதுவாக இருந்தாலும் சாயுடைய காலடியில் விட்டுவிட்டு அமைதியாக இருங்கள். சாயாகிய நான் உங்களை முன்னும் பின்னும் அனைத்து விதத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களை மிகப்பெரிய இடத்திற்கு அழைத்து செல்வேன். நிதானத்தை என்றும் இழக்க வேண்டாம். அதே நேரத்தில் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து பயந்து நடுங்கி நிற்க வேண்டாம். நீ என்றுமே சிறந்த பிள்ளை. யாரும் உன்னை பார்த்து எப்பொழுதும் எந்த கேலி, எந்த கிண்டலும் செய்ய மாட்டார்கள். எல்லா விஷயத்திற்கும் நானே பொறுப்பாக இருப்பேன். அசிங்கங்கள், அவமானங்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்து விட்டாய். இதற்கு முன்பு, அதாவது நான் சில விஷயத்தை சொல்கிறேன் அல்லவா, இந்த விஷயம் நடந்தது, இந்த விஷயம் நடந்தது, அந்த விஷயம் நடந்தது என்று எல்லா விஷயத்திலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றி மீட்டு கொண்டு வருவேன். இதுதான் உண்மையான ஒன்று. தொடர்ந்து முயற்சி செய்தால் எதிலும் தோல்வி என்பது வராது.
தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது அப்பப்போ உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று வரும். ஆனால் அதையும் தாண்டி அதையும் மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் வெற்றி என்ற ஒன்று உண்டு. பல தோல்விகள், பல பாரங்கள், பல விதமான விஷயங்கள் எல்லாமே நடந்தாலும் எல்லா விஷயத்தையும் மீறி நீ உழைத்து ஜெயிக்க வேண்டும். அது மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய போகும் விஷயங்கள். புரிந்ததா? எதிலும் நினைத்து பயந்து பயந்து புலம்பி எதையும் நினைத்து யோசித்து கொண்டு இது நடந்து விடுமோ, அது நடந்து விடுமோ, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோன்னு எதையும் நினைத்து கவலைப்படாமல் உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் செய்து கொண்டு அமைதியாக நீ உன் வாழ்க்கையை ஓட்டு. நான் உனக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை யோசித்து வைத்திருக்கிறேன். அது கண்டிப்பாக உன்னுடைய வாழ்வில் நிம்மதியாகவும் ஐஸ்வர்யங்கள் நிறைந்ததாகவும் கிடைக்கும். எதிலும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பத்தையோ தேவையில்லாத அவமானங்களையோ இது முன்பு நீ சம்பாதித்தாய். ஆனால் இதற்கு பிறகு அவமானங்களோ அசிங்கங்களோ துரோகங்களோ எதையும் நீ சம்பாதிக்காத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை திருப்தியாக சந்தோஷமாக வாழ வைப்பேன். தொடர்ந்து என்ன உன்னால் முயற்சி செய்ய முடியாதா என்ன? உன்னால் அனைத்து விதமான சுப காரியத்தையும் உன்னால் செய்ய முடியும். உன்னுடைய தேவைக்கு உன்னுடைய வாழ்வில் எல்லா விதமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்த முடியும். அதற்கான திறமைகளும் அதற்கான தைரியங்களும் அதற்கான அனைத்து விஷயங்களும் உன்னிடம் உள்ளது. உன்னை மற்றவர்கள் வேண்டுமானால் நம்பாமல் இருக்கலாம். ஆனால் நான் உன்னை நம்புகிறேன். உன்னுடைய அனைத்து விதமும் எனக்கு தெரியும் என்பதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பி 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 உனக்காக ஒவ்வொரு காரியத்தையும் அற்புதமான பாதையில் கொண்டு செல்கிறேன். என்னுடைய தங்கத்திற்கு இனிமேல் துவங்கும் அனைத்து காலங்களும் பிரம்மாண்டங்கள் மட்டுமே. ஒரு இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி அடையாமல், அதாவது ஒரு வீட்டை பூட்டியே வைத்திருக்கும் பொழுது அங்கு எப்படி குப்பைகள் மட்டும் அடையும், அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை பூட்டி வைத்ததே இருந்ததினால் குப்பைகள் அடைந்து விட்டது. அந்த குப்பைகள் அனைத்தும் தட்டி துடைத்து அற்புதமாக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து இந்த சாயோ உன்னை மீண்டு அழகாக கொண்டு வருவேன். என்னிடம் எப்பொழுதுமே உனக்கு பயமோ நடுக்கமோ செய்ய மாட்டேனோ, சாய் நமக்காக எதுவும் செய்து தர மாட்டாரோ என்று நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும். ஒவ்வொரு விஷயமும் உனக்கு சாதகமாக நடக்கும். உனக்கு தேவைப்படுவது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். பொறுப்பான பிள்ளையாகவும் பொறுப்பான ஒரு அனைத்து விஷயமும் பொறுப்பானதாகவே நடக்கும். தீர்மானமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய். நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தின் மூலமாகவும் நீ எந்த அளவுக்கு பயனை அடைகிறாய், எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறாய் என்பதை பார். ஒரு விஷயம் தேவைப்படுகிறது என்றால் அந்த நிமிஷம் சற்று அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுதும் எல்லா நாளும் அவசரப்படக்கூடாது. நீ அவசரப்பட்டு வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் இழந்தது போதும். ஒரு நாளும் ஒரு பொழுதும் இனிமேல் நீ எதையும் நினைத்து அழுவதோ எதையும் நினைத்து புலம்புவதோ வேண்டாம். புரிந்ததா? ஏற்கனவே நீ என்னிடம் பலமுறை பலவிதமாக என்னிடம் நீ பேசியிருக்கிறாய். எனக்கு இதை தாருங்கள் சாய், அதை தாருங்கள் சாய் என்று. எல்லாமும் என் திட்டத்தில் உள்ளது. கூடிய சீக்கிரமாகவே அனைத்து திட்டங்களும் வெற்றியாகவே நடக்கும். பொறுமையை கையாளுங்கள். பொறுமையோடு அனைத்து விஷயத்தையும் செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் எல்லாமும் ஜெயங்கள் மட்டுமே. அது எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நன்மை என்ற ஒன்றை நடத்தாமல் நான் உன் வாழ்க்கையில் அமைதியாக இருப்பேன், நன்மைகளை செய்வேன், நன்மையான காரியத்தையே நடத்தி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் வேடிக்கை பார்ப்பேன். உன்னுடைய அத்தனை வித முயற்சியினால் உன் வாழ்க்கையோ பிரகாசமாக மாறும். ஒரு இடத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசங்கள் இல்லாமல் போகாது.
நன்மையே நடக்கும். நல்லதே செய்வேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.